ஹாய் மக்கள்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பழம் தான் அறுக்க போகிறோம். அறுக்க மாட்டோம், ஆல்ரெடி அது வீழ்ந்துடுச்சு. ஸோ என்ன பழம் வாங்க பார்க்கலாம். இங்கே கார்த்திக் அண்ணாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்து நிறைய காய்ச்சிருக்குங்களா. இந்த ஸ்டேஜ் நல்ல கலர் ஆகி கீழே வீண்ட்டுருக்கு காற்றுக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அறுக்க போகிறோம். ஸோ அந்த பழம் தாங்க இது. நல்லா பழுத்துட்டு கீழே வீழ்ந்து பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்கமா இருக்குது. இதுதான் இப்போ கட் பண்ணி 5 வீட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். மக்கள்ஸ் பங்கு போட்டாச்சு. 4 பங்கு. இங்கே கொஞ்சம் பொலபலான்னு இருக்கிறது எங்களுக்கு 5வது பங்கு. ஸோ டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம ஸ்வீட்டு, சுகரே போட வேண்டாம், அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. மக்கள் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பூட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பூக்கு வந்து சூப்பராக விட்டுருக்கு. இன்றைக்கி ஃப்ரைடேக்கு வந்து பூஜைக்காகும் சூப்பராக ஃப்ளவர்ஸு. அதே மாதிரி இன்றைக்கி என் தலையில் ஒரு பூ எடுத்து வச்சிட்டேன். எந்த பூன்னு பார்த்தீங்கன்னா இது செமையாக இருக்குது பாருங்களேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஆசையாகிடுச்சேன்னு காலையிலே எந்த தலை குளித்து தலையில் வச்சு விட்டேன். ஸோ இன்னமும் பூ நிறைய பூத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு, ஆரஞ்சு கலர். அதையும் இன்றைக்கி பறிச்சிட்டு சாமிக்கு வச்சுக்கணும். இங்கேயும் நல்லா பெருசாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு பூ தான் பறிச்சிட்டேன். சும்மா இருந்து அப்படியே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு பறிச்சாச்சு. ஸோ மக்கள்ஸ் ஃப்ரைடே பூஜை முடிச்சாச்சு. பாருங்க, ஒயிட் அந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்கேன். ஸோ இங்குமே ஸோ எப்பவும் ரெட்டு தான் நிறைய விடும். ஸோ ரெட்டையும் வைப்பேன். ஸோ இன்னைக்கு பெருமாளுக்கு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலே ஃபோட்டோஸ்க்கு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வீட்டு பூஜை அறை எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி வரமாலட்சுமி ஃபெஸ்டிவல் நான் செய்கிறது உண்டு, பழக்கம் உண்டு. ஸோ அதனால் அம்மன் எப்பவும் வந்து ஒரு தேங்காய் வச்சுட்டு நான் வந்து அம்மனை வந்து வீட்டில் ரெகுலராகவே வைக்கிறது பழக்கம். பிகாஸ் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வரமாலட்சுமி ஃபெஸ்டிவல் எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் அம்மன் சிலையை எடுத்து அந்த ஃபேஸ் முக்குவாடாக சொல்லுவோம், அந்த ஃபேஸை எடுத்து பண்ணுவாங்க. பட் நான் அப்படி இல்லை, எப்பவும் தொடர்ந்து நான் வந்து அம்மனை வச்சுட்டு எவ்ரி ஃப்ரைடே வந்து மாற்றுவேன். தேங்காவை மாற்றுறது, அரிசி மாற்றுறது, இந்த மாதிரி மாற்றிட்டு நான் வந்து அம்மனை வந்து வழிபாடு பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் கல்வெள்ளி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் தான் வச்சுருந்தேன். பட் இப்போ புது வீட்டுக்கு வரும்போது நான் போய் அம்மனோட ஃபேஸை வந்து வெள்ளிலே வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்ட்டு வெள்ளிலே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் கொடுத்த வெள்ளி பெருமாள் கோமாதா அண்ட் வெள்ளி லக்ஷ்மி, இவங்க எல்லாமே வெள்ளிலே இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது